அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. 8வது ஊதிய குழுவில் நமது சம்பளம் எவ்வளவு உயரப்போகுது, அதற்கு காரணம் என்ன என்பதன் பின்னணியை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபேமிலி யூனிட்டின் முக்கியத்துவம். இப்பொழுது ஜேசிஎம் அமைப்பை சேர்ந்த சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்துள்ளார். அது என்னன்னா, 8வது ஊதிய குழுவில் இந்த ஃபேமிலி யூனிட் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் என்பது தான். ஏன் இந்த மாற்றம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஊதிய குழுவில் வெறும் 3 குடும்ப அலகுகள் மட்டும்தான் இருந்தன. அதாவது கணவர், மனைவி மற்றும் ஒரு குழந்தை. ஆனால் இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.6 குடும்ப அலகாக இதை உயர்த்த வேண்டும். இதில் பெற்றோர்களையும் சேர்த்துக்கொள்ள முடியும். இந்த குடும்ப அலகை உயர்த்தினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல, பணவீக்கத்தின் அடிப்படையில் பார்த்தா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2க்கு கீழே தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த 3.6ங்கிற மேஜிக் நம்பர் உள்ளே வந்தால் எல்லாமே மாறும். முதலில் 7வது ஊதிய குழுவில் சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டது என்று பார்ப்போம். 3 குடும்ப அலகை மட்டும் வைத்து அத்தியாவசிய பொருட்களின் அன்றாட தேவை மற்றும் விலைகளை கணக்கிட்டு தான் குறைந்தபட்ச சம்பளம் 18,000 என்று நிர்ணயிக்கப்பட்டது. இதே 3 அலகை 8வது ஊதிய குழுவில் வைத்தாலும் விலைவாசி உயர்வை மட்டும் கணக்கிட்டால் குறைந்தபட்ச சம்பளம் சுமார் 34,560 வரும். இதற்குரிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வெறும் 1.92 தான். இது மிகவும் குறைவு. அதனால் தான் இதை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போது 3.6 குடும்ப அலகை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னு பாருங்கள். அத்தியாவசிய பொருட்களின் தேவை அதிகமாகிறது. பெற்றோர்களுக்கான செலவுகளும் இதில் சேரும். இந்த 3.6 அலகின் அடிப்படையில் புதிய குறைந்தபட்ச சம்பளத்தை, அதாவது 1/1/2026 நிலவரப்படி கணக்கிட்டால் அது ரூபாய் 49,100 உயரும். அப்போது உங்கள் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ தெரியுமா? அதான் முக்கியம். இது 2.72 இருக்கும். மிஸ்ரா அவர்களின் கோரிக்கை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 இருக்க வேண்டும் என்பதுதான். 3.6 குடும்ப அலகை பயன்படுத்தினால் அதற்கு அருகிலேயே, அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.72 வருகிறது. பார்த்தீங்களா? டிஏ மற்றும் டிஆர் உயர்வை மட்டும் நம்பாமல் குடும்ப அலகை உயர்த்துவதன் மூலம் நமது குறைந்தபட்ச சம்பளமும் அதை தொடர்ந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் உயரும் என்பது தெளிவாகிறது. இது உண்மையிலேயே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சலுகை மற்றும் நிம்மதியை தரும். இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற துல்லியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.